ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வர்சுராஜா யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு சட்டி எடுத்து அதில் எண்ணெயை ஊற்றி அதில் சோம்பும் மிளகையும் நல்லா வறுத்துக்கிறணும். அது நல்லா மசாலா மாதிரி இருக்கும். அடுத்து குக்கரை எடுத்துக்கிறோம். குக்கரில் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி சோம்பு, இந்த மாதிரி பட்டை இதெல்லாம் போட்டு கொஞ்சோண்டு நம்ம நல்லா கிண்டிக்கிறோம். நல்லா எண்ணெய் ஊற்றி கிண்டிக்கிறோம். நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம்னா அந்த மாதிரி ஒரு பவுல் நிறையா சின்ன வெங்காயம் அப்படி சின்ன வெங்காயம், அப்புறம் பூண்டு, சின்ன வெங்காயம் நல்லா பூண்டையும் அள்ளி போட்டுக்கிறோம். நல்லா போட்டதுக்கப்புறம் நல்லா போட்டுட்டு நல்லா கிண்டி விடுறோம். இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அந்த வதக்கணும்னா அது கொஞ்சம் நேரம் 5 மினிட்ஸில் கொஞ்சம் இதாகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா தக்காளியை நல்லா ஒரு 4-5 பழம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அதை நல்லா கட் பண்ணி வச்சுக்கிறோம். எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா புழிஞ்சு விட்டுவாங்க, கட் பண்ண மாட்டாங்க. புழிஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே கையிலேயே மசிச்சு அப்படியே மாதிரி மசிச்சு எங்கள் அம்மா புழிஞ்சு விட்டுக்குவாங்க. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. கட் பண்ணுறது ஒரு டேஸ்ட் வரும், புழிஞ்சு விடுறது ஒரு டேஸ்ட் வரும். அதனால் நாங்கள் இந்த மாதிரி கையிலே பிச்சு புழிஞ்சு வைக்காமல் இந்த மாதிரி நம்ம தக்காளியை இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சோண்டு உப்பு, அது எவ்வளோ தேவையோ நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எவ்வளோ இது பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு நல்லா சேர்த்துக்கோங்க. உப்பு நல்லா சேர்த்துக்கிட்டு இப்போ எங்கள் வீட்டில் இன்றைக்கி கோழி 2 கோழி நாங்கள் இன்றைக்கி இது பண்ணுறோம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டாச்சு. நீங்கள் ஒரு கோழியில் ஹாஃப் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்ஸை சேர்த்ததுக்கப்புறமும் அதை மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது நல்லாவே மிக்ஸ் ஆயிரும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும். அடுத்து இப்போ நாங்கள் கட் பண்ண வச்சுருந்த கோழி எல்லாத்தையும், அதாவது கறி எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கிட்டோம். நல்லா சேர்த்துக்கிட்டு நல்லா ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிட்டு அப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் சேர்கிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா எல்லாமே நல்லா ஒரு மாதிரி எல்லா ப்ளேஸ்லேயுமே கிண்டி விட்டிங்கன்னா நல்லா அது மிக்ஸ் ஆகும். அகெயின் நான் சொல்கிறேன், நம்மளோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணணும். இதில் போடுற அளவு நம்ம ஆட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். நம்ம மிக்ஸ் பண்ண அதோட எல்லா இதுவுமே கீழே இருந்து ஸ்பூனை மேலே இது பண்ணோம்னா நம்ம கீழே இருக்க அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மேலே வந்துடும். அடுத்து நமக்கு தேவையானது என்ன, மிளகாப்பொடி 2 ஸ்பூன். இந்த மாதிரி நல்லா வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடியாக பார்த்து 2 ஸ்பூன் போட்டுக்கணும். மிளகாப்பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டோமா. அடுத்து என்ன பண்ணணும்னா நம்ம மஞ்சப்பொடி அது நம்ம எவ்வளோ நமக்கு தேவையோ அது நம்ம ஆட் பண்ணிக்கணும். மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு அதை நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கணும். ஏன்னா மிளகாப்பொடி திட்டாக ஆயிரும். அதனால் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கணும். கிண்டி விட்டால் தான் அது கொஞ்சம் திட்டு இல்லாமல் நல்லாயிருக்கும் கொஞ்சம். அடுத்து நம்ம மல்லிப்பொடி சேர்த்துக்க போகிறோம். அதோடு கொஞ்சோண்டு நல்லா வீட்டில் அரைச்ச மல்லிப்பொடியாக பார்த்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். மல்லிப்பொடி உண்மையிலே உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா வீட்டிலேயே நீங்கள் எல்லாமே இதில் இன்க்ரீடியன்ஸ்லாம் வீட்டிலேயே அரைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம கடையில் வாங்குகிற அந்த பாக்கெட் பொடியை விட நம்ம வீட்டில் அரைக்கிற பொடி இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டி தரும். ஹெல்த்துக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இந்த மாதிரி நிறைய நன்மைகள் இதில் இருக்குது. நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம வீட்டில் இருந்தே சேர்க்குறனால நிறைய இதாகும். அடுத்து நம்ம எல்லாத்தையும் இப்போ சேர்த்ததுக்கப்புறம் மல்லிப்பொடி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணால் அதோட இதுவே ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும். அதனால் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை நம்ம போடுறோம். சில பேர் தேங்காய் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் தேங்காய் சேர்த்து சாப்பிடுவோம். நாங்கள் தேங்காய் போட்டு நல்லா கிரேவி மாதிரி சாப்பிடுவோம். குழம்பு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் அந்த மாதிரி போடுறது, தேங்காய் இது பண்ணி போடுறது. அடுத்து சோம்பு, சீரகம் இதெல்லாம் மிக்சியில் அரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்குவாங்க. அதையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ண அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஒன்றோட ஒன்று சிக்கனோட அது நம்ம நல்லா இது பண்ணணும். பண்ண நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகன்றது நல்லாவே தெரியும். நல்லா கீழேருந்து நம்ம அந்த மிக்ஸ் பண்ண அதாவது கரண்டியை வச்சு கீழேருந்து மேலே கொண்டாடணும். கீழே இருக்க இன்க்ரீடியன்ட்ஸை மேலே கொண்டாந்து அதை நம்ம நல்லா ஒரு 10 டைம்ஸ் அந்த மாதிரி 15 டைம்ஸ் நம்ம அப்படியே பண்ணோம்னா மேலே இருக்கிறது கீழே போகும், கீழே இருக்கிறது மேலே வரும். அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் மூலமாக நமக்கு
எல்லாமே வந்து திட்டு திட்டாகாமல் அது வந்து எல்லாமே நல்லா கரைஞ்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட நல்லா கிரேவி மாதிரி வருது பார்த்தீங்க. இதுலேயே நல்லா கிரேவி மாதிரி ஆகுது. இது எல்லாமே அடுப்பில் வந்து கொஞ்சம் நார்மலில் வச்சுக்கிட்டு பண்ணலாம். ரொம்ப ஹை ஸ்பீடில் வைக்காமல் ஓரளவு ரொம்ப ஸ்லோவாக வைக்காமல் ரொம்ப ஸ்பீடாக வைக்காமல் நார்மலாக வச்சுக்கிட்டு பண்ணோம்னா அது பாட்டுக்கு வெந்துக்கிட்டேயும் இருக்கும். நம்ம இன்க்ரீடியன்ட் சேர்க்க அது கரெக்டாகவும் இருக்கும். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, நல்லா ஒரு தண்ணி எவ்வளோ நம்ம குவான்டிட்டி உங்களுக்கு எவ்வளோ வந்து கிரேவி இல்லை குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் வந்து வாட்டர் சேர்த்துக்கலாம். எவ்வளோ உங்களுக்கு தேவை. எங்களுக்கு இப்போ நிறைய இந்த குக்கர் நிறையா தேவை அப்படின்றதுனால 2 செம்பு 1 செம்புன்னு நாங்கள் சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த குழம்ப வந்து எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். டேஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அதில் என்ன மிக்ஸ் ஆகுதோ ஏதாவது உப்பு மிஸ் ஆகும், இல்லாட்டி மிளகாப்பொடி மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி ஏதாவது மிஸ் ஆகிற பொருளை எடுத்து நம்ம அதில் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மறுபடியும் நல்லா ஒரு 2 டைம்ஸ் கிண்டி விட்டுக்கிட்டு நம்ம அந்த விசிலை போட்டுறணும். குக்கரை மூடிட்டோம்.